அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். உங்களோடு உரையாடலை தொடங்கும் பொழுது தமிழ் பெருமக்களே என்று அழைப்பது வழக்கம். ஆனால் வட அமெரிக்காவில் போய் தமிழ் அமைப்புகளின் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது தமிழ் உறவுகளே என்று அழைத்து வந்தேன். ஏன் தமிழ் பெருமக்களே என்பதில் உறவு இல்லையா? இருக்கிறது. ஆனால் தமிழ் உறவுகளே என்பது பளிச்சென்று பொருள் புரிவது, வெளிப்படுவது. உலகெங்கும் வாழும் தமிழர்களை குறிக்க தமிழ் கூறும் நல்லுலகம் என்று இன்றைக்கு நாம் சொல்லலாம். ஆனால் இந்த சொற்கோவையை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியத்தின் பாயிரத்தில் தொல்காப்பியரின் வகுப்பு தோழர் பனம்பாரனார் அவர்கள் குறிப்பிடுவது வியப்பாக இருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம். அன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது பறந்து விரிந்து கிடந்த தமிழர் தாயகமாக இருக்கும் என்று நாம் நம்பி வந்தோம். இன்று தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்வது பறந்து விரிந்த இந்த நிலக்கோளத்தில் பல்வேறு நாடுகளில், தேசங்களில் வாழக்கூடிய தமிழர்களையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வட அமெரிக்காவில் கணிசமாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். கற்று தேர்ந்து தங்கள் திறமையால், வட அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட தேவையால் அங்கே போய் நம்முடைய தமிழ் மக்கள் பணியை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் அங்கே கல்வி கற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வட அமெரிக்காவில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் இப்படி கடந்த பல ஆண்டுகளாக தமிழர்கள் அவர்கள் கல்வி தகுதியின் காரணமாகவும் அவருடைய மூளை உழைப்பின், உடல் உழைப்பின் சிறப்பு காரணமாக பல்வேறு நாடுகளில் பணி பார்ப்பது, அந்த நாட்டு மக்களோடு இயைந்து குடிமக்களாக வாழ்வது என்ற நிகழ்ச்சி போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. வட அமெரிக்காவில் அங்கே உள்ள தமிழ்ச்சங்க பேரவையின் 38வது ஆண்டு விழாவிற்கு உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். இது மட்டுமல்ல, வட அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்வுகள் அவ்வப்பொழுது வாழ்த்து கேட்டு, கருத்து கேட்டு நம்முடைய தமிழ் உறவுகள் எனக்கு பேசுவார்கள். நானும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து கூறி அனுப்புவேன். இது வட அமெரிக்காவில், USA நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் இப்படி நம்முடைய தமிழர்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தென்கொரியாவிலிருந்து பேசுவார்கள். பொங்கல் விழாவிற்கு வாழ்த்து அனுப்புங்கள் ஐயா என்பார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கு உள்ள தமிழர்கள் செய்வார்கள். இப்படி பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு தமிழர்கள் அங்கே பல நாடுகளில் வாழ்கிறார்கள். நம்முடைய ஈழத் தமிழர்கள், தமிழீழத் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்கிறார்கள். இப்படியாக நம்முடைய பனம்பாரனார் தொல்காப்பிய பாயிரத்தில் கூறிய அந்த சொல்லானது தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது இன்றைய பொருளிலும் பொருந்தி வரக்கூடிய வகையில் விரிந்து பறந்து உருவாகி இருக்கிறது. இது மகிழ்ச்சிக்குரியது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்பது தமிழ் அமைப்பு. வட அமெரிக்காவில் USA நாட்டில் உள்ள அமைப்பு. ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்பதின் சுருக்கமாக ஃபெட்னா என்று அழைக்கிறார்கள். எனவே எல்லாருக்கும் ஃபெட்னா என்றால் எளிதில் புரிந்துவிடும் இதுதான் என்று. அந்த ஃபெட்னாவின் 38வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய ஆய்வாளர், மொழியியல் ஆய்வாளர் தக்கார் மாசோ விக்டர் ஐயா, நம்முடைய தமிழர் வரலாற்றின் ஆய்வாளர்
அன்பு தம்பி மன்னர் மன்னன், நான் மூவரும் ஜூன் மாதம் 26ஆம் நாள் இரவு சென்னை வானூர் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றோம். ஃபெட்னா விழா என்பது ஜூலை 3, 4, 5 3 நாட்கள். ஜூன் கடைசியிலேயே முன்கூட்டியே வந்துவிடுங்கள் என்று நம்முடைய ஐயா ஃபெட்னா முன்னாள் தலைவர் முனைவர் தனிச்சேரன் அவர்களும், நம்முடைய அன்பு தம்பி தமிழ் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளராக நரம்பு மண்டலம் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வெர்ஜீனியா ரவி சுப்பிரமணியம் அவர்களும் என்னிடம் கூறினார்கள், எங்களிடம் கூறிவிட்டார்கள் 3 பேரிடமும். எனவேதான் நாங்கள் போய் அங்கே இருந்து தங்கி ஓய்வெடுத்து ஃபெட்னா நிகழ்வுகளில் பேசுவதற்கு ஒரு தெளிவு பெற்றிருக்க வேண்டும். வானூர்தியில் வந்த ஒரு கிறக்கம், நேரம் மாறி போன தூக்கம், அதனால் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் முன்கூட்டியே போய்விட்டோம். வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஃபெட்னாவுடைய விழா என்பது பெரும் கூட்டத்துடன் சிறப்பாக நடந்தது என்று ஆண்டுதோறும் அதை பார்த்து வருகின்ற பெருமக்கள், நம்முடைய தம்பிகள், தங்கைகள், உறவுகள், நண்பர்கள் கூறினார்கள். வழக்கத்தை விட இந்த ஆண்டு என்றால் நாங்கள் 3 பேரும் தமிழ் தேசியர்கள். இதுவரை ஃபெட்னாவில் தடை செய்யப்பட்டிருந்த, அதாவது நேரடியாக அல்ல, நடைமுறையில் ஒரு டிஃபேக்டோ என்பார்கள், அப்படி தடை செய்யப்பட்டிருந்த ஒரு தமிழ் தேசிய சார்பாளர்கள் முதலாக கலந்து கொள்கிறோம் என்று எங்களை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது என்று நாங்கள் கருதவில்லை, உறுதியாக கருதவில்லை. இதை நான் ஒப்புக்கும் சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்லுகிறேன். தமிழின எழுச்சி பீரிட்டு கிளம்பி கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி எழுச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்மை விட, அதாவது உங்களை விட, என்னை சேர்க்கக்கூடாது, இளையவர்கள் உங்களை விட அகவையில் கூடுதலாக உள்ளவர்கள், முதியவர்கள் இந்த உண்மையை நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி பீரிட்டு கிளம்பி கொண்டிருக்கிறது, எழுச்சி வருகிறது என்பதை பெரியவர்கள், மூத்தவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் கடந்த காலம் எங்களுக்கு தெரியும். அந்த எழுச்சி என்பது தமிழ்நாட்டோடு நிற்கவில்லை, அது உலகெங்கும் பரவி வீச்சுக்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. என்ன வீச்சுக்களை? சிந்தனை வீச்சுக்களை, எழுச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஈர்க்கிறது. நிலக்கோளத்திற்கு மட்டுமல்ல ஈர்ப்பு விசை, எங்கள் தாய்மொழியாம் தமிழுக்கும் ஈர்ப்பு விசை உண்டு. அது தமிழர்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே என்று நம்முடைய பாவேந்தர் பாடினார். அது எங்கு வாழினும் தமிழன் தமிழனே, எங்கு வாழினும் தமிழச்சி தமிழச்சியே என்று மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, தமிழ் இன எழுச்சி, தமிழ் மொழி எழுச்சி, தொகுத்து சொல்ல வேண்டுமானால் தமிழ் தேசிய எழுச்சி உலகெங்கும் பரவி வருகிறது. வட அமெரிக்காவில் பளிச்சென்றது தெரிந்தது. அவ்வளவு பெரிய கூட்டம், 3 நாள் பெரிய செலவர்களுக்கு. அங்கே பெரிய மண்டபம், அங்கேயே தங்கி அங்கே உணவருந்தி எந்த தொல்லையும் இல்லாமல் வருகின்றவர்கள் தங்குவதற்கான விடுதிகளில் அறைகள் எடுத்து, பலரும் வெளியூர்காரர்கள். வட அமெரிக்கா என்பது இந்தியாவை போல பல மடங்கு நிலப்பரப்பு கொண்டது. மக்கள் தொகை தான் இந்தியாவை விட குறைவானதை தவிர அது ஒரு கண்டம், அந்த அளவுக்கு பெரியது. அது அங்கே வட அமெரிக்காவிலேயே நேரம் 3 மண்டலங்களில் 3 வகையாக இருக்கும். அப்படிப்பட்ட பரப்பு உடையது. அந்த பகுதியில் அங்கங்கே தமிழ் உறவுகள் அங்கே தங்கி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் தங்கி, சிறியவர் முதியவர் என தங்கி அந்த 3 நாள் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். பெரும் ஊக்கமாக இருந்தது, எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் அதில் பேசினோம். அதுபோல் ஈழத் தமிழர்களும் அந்த மாநாட்டில் திரளாக வந்திருந்தார்கள். அவர்களுக்கான சிக்கல்கள், அது பற்றி தனித்துவமான அரங்குகள், இணை அரங்குகள் உருவாக்கப்பட்டிருந்தன. அந்த அரங்குகளிலும் பேசினோம். நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய தலைமை அமைச்சர் ஐயா உருத்திரகுமாரன் வந்திருந்தார், கலந்து கொண்டார். அவர் தலைமையிலே ஒரு அரங்கு நடந்தது, அதிலே பேசினோம். அங்கே பணியாற்றக்கூடிய ஆய்வாளராக உள்ள தம்பி முரளி அவர்கள் அங்கே அமெரிக்க ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அமைப்பு தனியாக வைத்திருக்கிறார்கள்.
அவர்கள் நடத்திய அரங்கமும் நடந்தது, அங்கேயும் பேசினோம். இதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய காங்கிரஸ், இந்தியாவில் உள்ள மக்களவை என்கிறோம் அல்லவா, அது போன்ற உள்ள ஒரு காங்கிரஸ், அந்த மாநாடு நடந்த இடம் வட கரோலினா மாநிலம், அதன் தலைநகரம் ராலேயில் தான் நடந்தது. அந்த ராலேயினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அம்மா இருக்கிறார்கள், அவர்கள் வந்திருந்தார்கள். முன்னாள் உறுப்பினர் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பேசிய அரங்கில் என்னையும் பேச வாய்ப்பளித்தார்கள். ஒரு தீர்மானம் அதில் நிறைவேற்றப்பட்டது. தமிழீழ இனச்சிக்கலுக்கு தீர்வு காண தமிழீழ மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும், தனியே பிரிந்து தனியீழம் அமைத்துக் கொள்வதா, இலங்கையோடு சேர்ந்திருப்பதா என்பது குறித்து ஈழத்தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் தமிழீழத்தில் இலங்கையில் வசிப்பவர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும். ஒரே கேள்வி இதுதான், இலங்கையோடு இருக்கிறீர்களா, பிரிந்து தனியிடம் அமைத்துக் கொள்கிறீர்களா, ஏது உங்களுடைய விருப்பம்? இது பற்றி தான் அந்த உரை. அதில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அவர்தான், இந்த பிரிந்து போய் தனிநாடு அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது, கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், நடந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்து வைத்திருப்பவர், அங்கே இருக்கிறவர் முன்மொழிந்து வைத்திருக்கிறார். அதன் நகலும் கொடுத்தார்கள். அந்த அரங்கத்தில் என்னையும் பேச வாய்ப்பளித்தார்கள், நானும் பேசுவதற்கு வாய்ப்பளித்தார்கள். பேசினேன். அதற்கு முன்பாகவே பொது அரங்கத்தில், அதாவது பொது அரங்கம் என்பது என்னன்னா, அது முதன்மை மண்டபம், அந்த மண்டபத்துல முதன்மை அரங்கம், அது எல்லாரும் அங்க இருந்து பெருங்கூட்டம் அங்கே இருக்கும். அதுல பேசுவது ஒன்று. தனித்தனி இணையரங்குகள் என்று குறிப்பிட்ட தலைப்புகள் அங்கங்கே நடக்கும். அதன் பிறகு தொடக்க விழாவுக்கு பிறகு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உண்டு. எனக்கு இந்த பொது அரங்கிலே நம்முடைய தமிழ்நாடு சார்பில், நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்கள் சார்பில் அந்த மாநாட்டை வாழ்த்தி பேசுவதற்கும் கருத்துக்களை கூறுவதற்கும் முதலில் வாய்ப்பளித்து விட்டார்கள். 4/7/2026 அன்று 2025 அன்று, அதாவது ஜூலை மாதம் 4ஆம் நாள் அந்த அரங்கில், அந்த முதன்மை அரங்கில், பொது அரங்கில் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். இணையரங்கிலும் பேசினோம். அதுபோலவே நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்களும் தம்பி மன்னர்மன் அவர்களும் வெவ்வேறு அரங்குகளில் பேசுவதற்கு சிறப்பு வாய்ப்புகளை அளித்தார்கள். பேசினோம். மற்ற நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், திரைப்படத்துறை, நம்முடைய திரைப்படத்துறையில் இருந்து இயக்குனர்கள், இசை இயக்குனர், நம்முடைய பட இயக்குனர், பலரும் வந்திருந்தார்கள். ஒவ்வொரு விடுபட்டு போயிரும் பேரெல்லாம் சொன்னா அந்த அளவிலே அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். இப்படி பல நிகழ்வுகள், பல அரங்குகள். தொடக்க நாளில் அதாவது 3/7/2025 அன்று தொழில் முனைவோர் அரங்கு நடத்தினார்கள். எனக்கு ரொம்ப என் கவனத்தை ஈர்த்தது அது. தமிழர்கள் எங்கெங்கு தொழில் நடத்துகிறார்களோ அவர்களை பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரங்கம். மேலும் எப்படி தொழில் உறவுகளை, உற்பத்தி, வணிகம், இந்த மாதிரி பல்வேறு வகைகளிலே தொழில் முனைவோராக இருப்பவர்கள் விரிவு பெறுவது, தமிழர்கள் எப்படி அதிலே சிறப்பாக முன்னுக்கு வருவது, வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்த பல நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் உட்பட அங்கே கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்ற கருத்தை நான் சொல்லி வந்திருக்கிறேன் அங்கே அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசிய பொழுது. அதுபோல பல்வேறு அரங்குகள், இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, நம்முடைய நாட்டுப்புற கலைகள் பிரமாதமாக, அது கரகாட்டமாக இருந்தாலும் சரி, சிலம்பாட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு இடங்களில் வெவ்வேறு அடுத்தடுத்து மாநிலங்களில் பல்வேறு நகரங்களில் விழாக்கள் நடத்தினார்கள். அதனால்தான் இவ்வளவு நாள் நான் தங்க வேண்டியதாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 46 நாள் நான் தங்கியிருக்கிறேன். அங்கங்கே ஒரு மாநில தலைநகரங்களில் சங்கம், தமிழ் சங்கம் என்றோ தமிழ் பேரவை என்றோ வைத்திருக்கிறார்கள். அவற்றிலே பேசுவது என்பது என்ற நிகழ்வுகளும் நடந்தன. அதனாலே இவ்வளவு நாள் தங்க வேண்டியதாயிடுச்சு. ஏனென்றால் சனி அல்லது ஞாயிறு தான் அவர்களுக்கு விடுமுறை. 2 நாட்களில் தான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும்.
அப்போதுதான் எல்லாரும் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்னும் பொழுது அந்த நாட்களுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சில இடங்களில் மட்டும் தவிர்க்க முடியாத வாரத்தின் இடையே நடத்துவார்கள். மற்றபடி பெரும்பாலும் அப்படித்தான் நடந்தது. இந்த விழாவுக்கு பிறகு மற்ற இடங்களில் நடந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எழுச்சியோடு, அதுதான் பொது இதுல பெட்னா நிகழ்ச்சியிலே பார்த்து விட்டோமே, முடிந்து விட்டது என்று இல்லாமல் அந்தந்த நகரங்களில் அந்தந்த மாநிலங்களில் தமிழ்ச்சங்கங்களில் தமிழ் பேரவைகளின் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அதே கலை நிகழ்ச்சிகள், அதே எழுச்சி, அங்க உள்ள பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி, அதுவும் பெண்களின் பங்களிப்பும் சிறுவர்களின் பங்களிப்பும் இந்த கலை நிகழ்ச்சியில ரொம்ப அதிகம் நான் பார்த்த அளவுல. அடுத்து நம்முடைய வீரத்தமிழச்சி வேலுநாச்சியாருடைய வீரமங்கை வேலுநாச்சியார் என்ற நாடகம் நடத்தினார்கள், பல இடங்களில் நடத்தினார்கள். மகிழ்ச்சியா இருந்தது. தமிழ்நாட்டில் நமக்கு யாரை பெண் பெண் அரசியாராக இருந்து வீராங்கனையாக இருந்தவர்கள் என்றால் நமக்கு யாரை சொல்லி வைப்பார்கள்? சொல்லியிருக்கிறார்கள். ஜான்சி ராணி வடநாட்டில் இருந்த ஒரு அரசியார். அடுத்தது ராணி மங்கம்மா விஜயநகர வாரிசு, தெலுங்கு அரசியார். வேலு நாச்சியாரை தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நாம் எந்த திறனாயும் செய்யவில்லை. கட்டபொம்மனுடைய அவருடைய வீரத்தையோ அல்லது ஈகத்தையோ நான் இங்கே திறனாய் செய்யவில்லை. கட்டபொம்மன் ஒரு பாளையப்பட்டின அரசன் தலைவர். அவர் பெயர் தெரிந்த அளவுக்கு, விரித்து சொல்லப்பட்ட அளவிற்கு, கட்டபொம்மனுக்கு முந்திய வீரன் தூக்கிலிடப்பட்ட தமிழ் மன்னன் புலித்தேவனை தெரியாது, பிரபலம் அடையவில்லை. அதுபோல்தான் தமிழச்சி வேலுநாச்சியாரும் தெரியாது. இன்றைய எழுச்சி இருக்கிறது அல்லவா, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் இன எழுச்சி, அது இதையெல்லாம் தோண்டி கொண்டு வருகிறது. கற்பனையாக அல்ல, புனைவுகளாக அல்ல, 21ஆம் நூற்றாண்டின் புராணங்களாக அல்ல, வரலாற்றின் மறு வடிவமாக, தமிழர்களுடைய வரலாற்றின் காட்சிகளாக, தமிழ் மரபனுடைய வீரத்தின் எழுச்சிகளாக, காட்சிகளாக இயல்பாக எழுகின்றன. அதனால்தான் இந்த சிலம்பாட்டம், பறையாட்டம், வேலுநாச்சியார் நாடகம் என்று கலை நிகழ்ச்சிகளில் தமிழ் இன உணர்ச்சியோடு அவை வெளிவந்த நிகழ்வுகள் மெய்சில் இருக்க வைத்தன. அப்படியான நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒரு தமிழ் தேசிய எழுச்சி அங்கேயும் பீரிட்டு கிளம்புகிறது, எங்கேயும் கிளம்பும். ஏனென்றால் தமிழர்கள் திசை திருப்பப்பட்டு மடைமாற்றப்பட்டு தன் இனத்தின் பெயரையே சொல்வது குற்றமானது, குறைவானது, கலப்படமானது. தமிழன் என்று சொன்னால் கலப்படம், திராவிடன் என்றால் தூய்மையானது, இந்தியன் என்றால் அதைவிட புனிதமானது என்றெல்லாம் சொல்லி சொல்லி நம்முடைய அசல் இனத்தை, தமிழ் இனத்தை, தமிழன் தமிழச்சி என்று பெருமிதமாக சொல்லக்கூடிய வரலாற்று வடிவத்தை மறைத்தார்கள், குழப்பினார்கள், சிதைத்தார்கள். அந்த பொய், அந்த பித்தலாட்டம் அனைத்தும் நொறுங்கி வருகிற காலம் இது. இந்திய தேசியம் என்ற ஒன்று, இந்தியன் என்ற ஒரு இனம் கிடையாது, இந்தியன் என்ற ஒரு இனம் கிடையாது, திராவிடன் என்ற ஒரு இனம் கிடையாது. இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டுக்குள் வேண்டாம். அது அன்சைன்டிபிக், அறிவியலுக்கு புறம்பான இன சித்தரிப்புகள் எங்களுக்கு வேண்டாம். புராணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பங்காளிகள் இருக்கிறார்கள், இங்கே அவர்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது அறிவியல் பூர்வமான காலம், உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய காலம். அந்த வகையில்தான் ஒரு தமிழர் எழுச்சி என்பது வட அமெரிக்காவில் பீரிட்டு கிளம்பியதை பார்த்தேன். நான் நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களை மட்டும் சொல்லுகிறேன். அதற்கு முன்முயற்சி எடுத்த பெருமக்கள், நண்பர்கள், தம்பிகள், தங்கைகள், அவர்கள் பேரெல்லாம் நான் எழுதக்கூடிய ஒரு கட்டுரை எழுதப் போகிறேன், அதில் தெரிவிக்கிறேன். நேரமும் ஆகிவிடும், ஏதாவது 1-2 விடுபட்டு போகக்கூடிய ஒரு குறைபாடும் வரலாம். எனவே என்னுடைய நினைவில் இருந்து குறித்து வைத்தவர்களில் நான் எழுதுகிறேன்.
சொல்லுகிறேன், இப்பொழுது பேசுகிறேன். பெட்னா மாநாடு 3 நாள் அது முடிந்த பின்பு நாங்கள் மிசௌரியிலே கூட்டம் கலந்து கொண்டோம், நியூ ஜெர்சியிலே கூட்டம் கலந்து கொண்டோம், பென்சில்வேனியாவிலே கூட்டம், விர்ஜீனியாவிலே கூட்டம், கலிபோர்னியாவிலே சான் பிரான்சிஸ்கோவில் கூட்டம், டெக்சாஸிலே கூட்டம், டெக்சாஸிலே டாலஸ் நகரத்திலே கூட்டம், ஆஸ்டினிலே கூட்டம், அட்லாண்டாவில் கூட்டம். அட்லாண்டாவில் கூட்டங்கள் என்று சொல்ல வேண்டும். அட்லாண்டாவில் 3 கூட்டங்கள் நடத்தினார்கள். தமிழ் சங்கம், தமிழ் பேரவை, இன்னொரு அமைப்பு, 3 அமைப்பு கூட்டம் நடத்தினார்கள். எல்லாவற்றிலும் நல்ல கூட்டம் தான். நம்முடைய எல்லா இடங்களிலுமே குடும்பத்தோடு வருகிறார்கள், குழந்தைகளோடு வருகிறார்கள். அது ஒரு சிறப்பு. அதுபோல டென்னசியிலே கூட்டம், புளோரிடாவிலே தாம்பாவிலே கூட்டம், இப்படி பல்வேறு இடங்களில் பல கூட்டங்கள் நடந்தன. 1-2 விடுபட்டு போயிருக்கும். நான் எழுதும் பொழுது இதையெல்லாம் கொஞ்சம் ஐயப்பாடுகள் எல்லாம் அங்கே பேசி நம்முடைய ரவி சுப்பிரமணியம் அவர்கள் தான் எல்லா ஊருக்கும் பேசி இணைப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அவர்களிடம் மற்ற நண்பர்களிடமும் பேசி கருத்து கேட்டு விடுபடாமல் எழுதுகிறேன். அதுபோல இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்தது. இந்த தடவை ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய புத்தக கண்காட்சி பட்னாவில் நடந்தது. அந்த பன்மை வெளி புத்தக கண்காட்சி அகத்தாய்வன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து இங்கே இருந்து புத்தகங்களை முன்கூட்டியே வாங்கி நம்ம சென்னையிலிருந்து பன்மை வெளி பொறுப்பாளர் வெற்றி தமிழன் அவரிடம் கூறி அவர் முன்கூட்டியே இந்த புத்தகங்கள்லாம் அனுப்பி அங்கே பல வகை புத்தகங்கள் வைத்திருந்தார்கள். நம்முடைய பன்மை வெளி வெளியீடுகள் மட்டுமின்றி தம்பி மன்னன் எழுதிய வரலாற்று ஆய்வு நூல்கள், முக்கியமான நூல்கள் அவை. அதுபோல செம்மைவனம் செந்தமிழன் எழுதிய முக்கியமான நூல்கள், இன்னும் பல முக்கிய நூல்களும் அவர்கள் வாங்கி வைத்து விற்றார்கள். ஒரே புத்தக கடை தான் அங்கே போட்டிருந்தது. இந்த 3 நாள் பெரும் நிகழ்ச்சி பெட்னாவில் புத்தக கடை விற்பனை என்றால் நம்முடைய தம்பிகள் நடத்தினது தான். அதுபோல அந்த அகத்தாய்வன் செய்தாலும் அங்கே அந்த கோபி அரங்கன் போன்ற தோழர்கள்லாம் கூட இருந்து, இன்னும் பலரும் கூட இருந்து அதை விற்பனையில பங்கு செலுத்தி, பலரும் சில பேர் விடுபட்டு போயிடும். எல்லாருமா கூட்டு முயற்சியாக தான் அந்த புத்தக விற்பனையை கவனித்துக் கொண்டார்கள். ஏன்னா ஒருத்தரே உட்கார முடியாது, அப்படி அதை செய்தார்கள். இந்த போல நல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன, பயனுள்ளவை. தொடர்ந்து இந்த அரங்குகளில் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு எதிர்காலத்திலும் செயல்பாடுகள் வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்தேன். அவர்களிடம் சொன்னேன், அங்கே பிள்ளைகள் எல்லாம் தமிழ் கற்பதற்காக வாரம் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பள்ளி நடத்துகிறார்கள். குழந்தைகளை இந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். பாட புத்தகங்கள் அதற்கு தனியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஐயா மொகைதீன் அவர்கள் அந்த பகுதியிலே புத்தகங்கள் அவர் ஆசிரியராக இருந்து வெளியிட்டிருக்கிறார் தொகுத்து. அவரிடம் பேசிய பொழுது அவர் சிங்கப்பூரிலே தமிழ் பாடம் எப்படி நடத்துகிறார்களோ அந்த பாடத்திட்டத்தை வாங்கி தான் நான் எழுதியிருக்கிறேன் சொன்னார். அந்த புத்தகமும் 7ஆம் வகுப்பு உள்ள பாட புத்தகம். 8ஆம் வகுப்பு வரை அவர் பாடம் நடத்துகிறார்கள் தமிழ் பாடம். அந்த 7ஆம் வகுப்பு உள்ள பாட புத்தகத்தை வாங்கி வந்திருக்கிறேன். அதை படித்து விட்டு அதில் எதுவும் காற்று கருத்துக்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எதுவும் அவங்க இதெல்லாம் சேர்க்கலாம் என்றால் அதையும் சொல்லலாம் என்று வாங்கி வந்திருக்கிறேன். அப்படி தமிழ் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புகிறார்கள். இருந்தும் கூட குழந்தைகள் தங்களுக்குள் பிள்ளைகள் பேசிக்கொள்வது ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எளிதாக வருகிறவர்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து அங்கே படிக்கிறாங்க. விளையாடுவது அந்த பிள்ளைகளோட விளையாடுகிறார்கள், ஆங்கிலம் பேசக்கூடிய பிள்ளைகளோட. எனவே அவங்க இயல்பாக அந்த கல்வியை படிக்கிறார்கள், முறையான கல்வி. இது நமக்கு வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை நடக்குது தமிழ் பள்ளி. வாரத்தில் 5 நாளும் ஒரு நாளைக்கு 5 பேர் அல்லது 4 பேர் நடக்கக்கூடிய வகுப்புகள் ஆங்கிலத்தில் நடக்கின்றன, ஆங்கில ஆசிரியர்களை கொண்டு நடக்கின்றன. நம்ம தமிழர்களும் அந்த பள்ளிகளில் ஆசிரியர்களா இருக்காங்க. நம்ம பெண்கள் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆங்கில பள்ளிகளுடைய ஆசிரியர்களாக பெண்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் இங்கிலீஷ் தானே. எனவே பேசுவது, கடைத்தெருவில் பேசுவது, எல்லாம் ஆங்கிலம் போது சரளமாக இந்த பிள்ளைகள்
ஆங்கிலத்தை பேசுகிறார்கள். தமிழ் திக்கி திணறி பேசுகிறார்கள். சில குடும்பங்களில் முயற்சி செய்து நல்லா தமிழை பேச வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள்கிட்ட. எனவே அவர்களிடம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வேண்டுகோளாக வைத்தது, குடும்பத்தில் கணவன் மனைவியா இருந்தாலும் மற்ற உறவுகளா இருந்தாலும் உங்களுக்குள் வீட்டில் பேசுவது தமிழில் தான் பேச வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடமும் தமிழில் பேசுங்கள். ஒருவர் 2 மொழி பேசுவது கடினமான செயல் அல்ல. இப்ப நீங்க இங்கேயே பார்க்கலாம், வேறு தாய்மொழி வைத்திருப்பவர்கள் வீட்டிலே மலையாளம் தெலுங்கு தாய்மொழி உள்ளவர்கள் வீட்டிலே அவர்கள் தெலுங்குல பேசிக் கொள்கிறார்கள், எளிதாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், வேற்று சில மொழிகளை இப்ப தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தாய்மொழிகளாக கொண்ட குடும்பங்கள் பல 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். அவங்க வீட்டிலும் அவர்கள் உறவுகளோடும் பேசும் பொழுது தெலுங்கிலோ கன்னடத்திலோ பேசுவார்கள், சரளமாக பேசுவார்கள். அது எழுத கூட தெரியாது அவங்களுக்கு, ஆனா சரளமாக அந்த மொழி பேசுவார்கள். வெளியிலே நம்மோடு மற்ற இடங்களில் கடைத்தறிவில் மற்ற இடங்களில் பேசும்பொழுது இயல்பாக தமிழை பேசுவார்கள். மரபு வழியாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் அவர்கள் பேசுவதற்கும் ஒன்றும் வேறுபாடு இருக்காது. தமிழ் பேசுவதற்கு இயல்பா பேசுவார்கள் பல 100 ஆண்டு காலம். அப்ப ஒருவர் பள்ளிக்கூடம் போய் படிக்காமலே இருமொழி பேசுவார். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஊர்கள் உள்ளதுதான், பல நாடுகள் உள்ளதுதான். எனவே இங்கே நீங்கள் இருமொழி பேசலாம். ஆங்கிலத்தை சரளமாக பேசுங்கள், அதை போல் தமிழையும் சரளமாக பேச வேண்டும். இருமொழியாளர்களாக நீங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். அதுபோல இணைய இதழ் நடத்துங்கள், கட்டுரைகள் எழுதுங்கள். அதில் கலை பற்றியும் உளவியல் பற்றியும் பொருளியல் பற்றியும் அரசியல் பற்றியும் பல்வேறு துறைகள் சார்ந்தும் கட்டுரை எழுதுங்கள், வினாவிடை எழுதுங்கள். அல்ல இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், இணைய இதழ் நடத்துங்கள். நீங்களே எழுதணும், படைப்பாளிகளாக நீங்கள் வர வேண்டும் என்கின்ற தமிழர்கள் ஆணும் பெண்ணும் படைப்பாளிகளாக வர வேண்டும். அதுபோல நிகழ்த்து கலையா இருந்தாலும் சரி, எழுத்து கலையா இருந்தாலும், எழுத்து அறிவியலா இருந்தாலும் அதுபோல வர வேண்டும் நீங்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் நம்முடைய தமிழ் மக்களிடம் சொல்லி வந்திருக்கிறேன். அதுபோல இணைய இதழ் நடத்துங்கள், நிகழ்ச்சிகள் இன்னும் இப்படி நடத்தலாம் என்று கலந்து பேசுங்கள், சிறப்பாக செயல்படுங்கள் என்றெல்லாம் சொல்லி வந்திருக்கிறோம். நான் மற்ற செய்திகள், இந்த பணிகளை அங்கங்க இருந்து அருமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பெயர்கள் அனைத்தையும் குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுத இருக்கிறேன். இந்த ஒரு சுருக்கமாக இன்றைக்கு தான் விடியற் காலம் வந்த. எனவே நமக்கு மக்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் கூறும் நல்லுலகம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, இந்த நிலக்கோளத்தில் எங்கெங்கு வாழ்கிறார்களோ தமிழர்கள் அவர்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் இந்த சொல் தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகளை மற்ற நேரங்களில் நான் தெரிவிப்பேன். நிறைவாக நான் சொல்லிக்கொள்ள வரும்போது, எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு வட அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு, குறிப்பாக ஃபெட்னாவினுடைய பொறுப்பாளர் நம்முடைய விஜய் மணிவேலையா அவர்கள், அதனுடைய பொதுச் செயலாளர் கபிலன் அவர்கள், துணைத் தலைவர் எழிலன் அவர்கள், பொருளாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள், மற்றவருக்கும் நான் என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபெட்னாவை சிறப்பாக நடத்துங்கள், அதற்கு நல்ல அடித்தளம் போடுங்கள். இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஃபெட்னா என்பது. எனவே ஏதோ வட அமெரிக்காவுக்கு மட்டும் சொந்தம் என நினைத்து விடாதீர்கள். உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு முன்னோடியாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், செயல்பட வேண்டும். கடந்த காலம் நாம் சொல்லுவோம், நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவோம், கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவோம் என்ற அந்த வீரத்தையும் பெறுங்கள். ஃபெட்னா நடந்து வந்த பாதையை பார்த்து பாடத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், சிறப்பாக நடத்துங்கள் என்று அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பு பாலமாக முன்முயற்சியை எடுத்து நாங்கள் ஃபெட்னாவில் கலந்து கொண்டு பேசுவது, அதற்கான வாய்ப்புகளை, அடைபட்டு கிடந்த கதவை திறந்துவிட்ட கை நம்முடைய மூத்த இளைஞர் டாக்டர் தனி சேரன் அவர்களுக்கு உரியது. அவரும் அவருடைய நண்பர்கள் நம்முடைய ரவி சுப்பிரமணியம் போன்றவர்கள் மற்றும் நண்பர்கள் நம்முடைய ராஜா இளங்கோவன் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாரையும் குறிப்பிட்டு நான் பிறகு நான் சொல்லுகிறேன், பேசுகிறேன். நாங்கள் மூவரும் தங்கியது
நம்முடைய தமிழர்களில் இல்லங்களில்தான். எந்த விடுதியிலும் அறை எடுத்து எங்களை தங்க வைக்கவில்லை. அந்த ஃபெட்னா மாநாடு நடந்த போதுதான் விடுதியிலே அறை எடுத்து வைத்திருந்தார்கள், அங்கே தங்கினோம். மற்ற முன்னாடி அதுக்கு முன்கூட்டியே போன நாட்களிலும் சரி, மாநாடு முடிந்த பிறகும் சரி, ஒவ்வொரு ஊரிலும் நம்முடைய தமிழ் சொந்தங்களின் வீடுகளில் தான் தங்கினோம். அதை எப்படி சொல்வது, அங்கே நம்முடைய பெண்கள், எனக்கு மகள்கள் போன்றவர்கள், ஓரிருவர் தான் சகோதரி போன்றவர்கள், மற்றவர்களெல்லாம் மகள்கள் போன்றவர்கள் தான். அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். எங்களுக்கு அந்த அமெரிக்க உணவெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டு உணவைத்தான் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அந்த பாசம், அந்த உறவு என்றும் நம்முடைய சொல்லுவாங்கல்லவா, விருந்தோம்பல் என்று நம்ம தமிழருடைய சிறப்பு. இது விருந்தோம்பல் இல்லை, இது உறவோம்பல். அப்படிப்பட்டதாக இருக்கிறது. விருந்தோம்பல் என்பது பொதுவான ஒரு பண்பு, அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் உறவு ஓம்பலாக, உறவு உணர்ச்சியாக, பாசத்தோடு அந்த பிள்ளைகள், அந்த ஆண்களும் பெண்களும் எங்களை கவனித்தார்கள். அது ஒரு நல்ல செய்தி. அது மனத்தில் அந்த உண்மையான பாசம் கிளர்ந்து எழுந்தால் அது போன்ற பண்புகளும் அரவணைப்புகளும் ஆதரவுகளும் பாசங்களும் பெருகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்முடைய தமிழர் இல்லங்களில் நாங்கள் தங்கி இருந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நம்முடைய இல்லங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள், எங்களுடைய உரைகள் எல்லாம் ஒரு மக்கள் மயமாகி போய் சேர்ந்ததற்கு காரணம், இந்த உறவுகள் வளர்ந்ததற்கும் ஒரு காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி. நம்முடைய ஏற்கனவே நாங்கள் எல்லாம் பேசக்கூடிய உரைகளை, காணொளி காட்சிகளை பார்க்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எங்களை பற்றிய அன்பும், எங்கள் மீதான அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். நேரில் பார்க்கும்போது அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய கருத்துக்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து சொன்னாலும் உலகம் முழுக்க அது போய் சேருவதற்கான ஊடக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி பேருதவியாக இருந்திருக்கிறது. இன்னும் எடுத்துக்கொண்டால், அங்கே நான் பேசியது, நாங்கள் 3 பேருமே, தம்பி மன்னன் ஐயா, மாஸ்டர் விக்டர், நான் எல்லாம் பேசியது மறுநாள் இங்கே பதிவாயிடும், வெளியில வந்துடும். முகநூல்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும், பல வகையான ஊடகங்களில் வரும். அது பலர் பார்க்கிறார்கள். இந்த பணிகளை செய்கிறவர்கள் இருக்கிற இந்த ஊடக தொழில்நுட்ப வளர்ச்சி ஒன்று காரணம். இதை செய்யணும்ல, இது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இதை சிறப்பாக செய்தவர்கள் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் க. அருணபாரதி, நம்முடைய தம்பி பொன் மணிகண்டன். இப்படி இவர்கள் உடனுக்குடன் நாங்கள் அங்கே ஆற்றிய உரைகளை எடுத்து ஊடகங்களில் போடுகிறார்கள். அவர் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த செய்திகள் பரவுகின்றன. அடுத்தது இன்றைக்கு காலை, விடிய காலம், அதாவது இன்னைக்கு என்ன 13 இந்திய நேரம்படி 13/8/2025 அன்று விடியற் காலை 1 மணி 5 மணிக்கு 5 நிமிடத்துக்கு 1 மணி 5 நிமிடத்துக்கு வர வேண்டிய வண்டி அது 2:30 மணிக்கு தான் வந்தது. தாமதமாக வந்த வண்டி வந்தது. பிராங்க்பர்ட்லேருந்து புறப்பட்ட வண்டி. அமெரிக்காவுக்கு நேரடியாக ஒரே வானூர்தியில் செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சென்றாலும் முடியாது, அது அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியாது. 10 மணி நேரம் 2 தடவை. இப்போ சென்னையிலேருந்து போனால், இப்போ நாங்கள் போகும்போது பிராங்க்பர்ட் ஜெர்மன் நகரம், அந்த வானூர்தி நிலையத்திலிருந்து வேறு வானூர்தி மாற்றி இடைவெளி பிறகு மாற்றி அங்கே போகணும். யுஎஸ் ராலே நகரத்துக்கு போனோம். வரும்போது ராலேயிலேருந்து புறப்பட்டு பிராங்க்பர்ட் பிராங்க்பர்ட்லேருந்து வண்டி மாறும்பொழுது அந்த வண்டி 1 மணி நேரம் தாமதமாக தான் புறப்பட்டுச்சு. அது இங்கே தாமதம் வந்தோம். அந்த நேரத்திலும் நம்முடைய இயக்க தோழர்கள், தமிழ் தேசிய அன்பர்கள் அந்த சென்னை வானூர்தி நிலையத்தின் வாயிலில் காத்திருந்து முழக்கமிட்டு என்னை வரவேற்றார்கள். இது முழக்கம்லாம் இட்டு வரவேற்பார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை, நம்ம சொல்லவும் இல்லை. நாம் இங்கே வரப்போகிறோம் என்று தோழர்
அருணபாரதி தோழர் வெற்றி தமிழன்ங்கிறது தான் சொன்னேன். நான் வரப்போகிறோம்னு இங்கே நம்ம அமைப்பில் ஏற்பாடு செய்து நிறைய பேர் அந்த நேரத்தில் அந்த விடிய காலையில் அவங்கெல்லாம் ஒரு 1:30 மணி போல் வந்திருப்பாங்க நினைக்கிற 1:30 வந்திருப்பாங்க. 2:30 மணி எல்லாம் காத்திருந்து நான் வந்த பிறகு வரவேற்று முழக்கங்கள் போட்டு வரவேற்று துண்டுகளை அணிவித்து சிறப்பித்தார்கள். மற்றவங்களாம் வியப்பாக இருக்கும். அதுபோல் தான் தம்பி மன்னன் வந்த பொழுது அதே போல் அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார். அவருடைய வேலைகள் அவர் பணியாற்றுவதனால அவர் முன்கூட்டியே புறப்பட்டு வந்துட்டார். ஒரு 27 தேதி வாக்கில் புறப்பட்டு இங்கே வந்துட்டார். அப்படி வரும்பொழுது அவருக்கும் இதே நேரம்தான் நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் முயற்சியில் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கார்கள். ஒரு சிறப்பு தான் சிறப்பு. ஐயா விக்டர் ஐயா சரியாக தெரியாது, நாங்களும் சரியாக சொல்லாமல் விட்டுட்டோம். நம்ம தோழர்களுக்கும் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு ஐயா அவர்கள் வந்தது. அதனால் அவர்களுக்கு உரிய வரவேற்பை செலுத்த முடியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. எங்களுடைய தகவல் கொடுக்கறதுல ஏற்பட்ட குறைபாடு தான் அது. அப்படி என்று வரவேற்றது எல்லாமே முழுமையாக சிறப்பாக எழுச்சியாக நடந்தது. மீண்டும் சந்திப்போம். அன்பு தமிழ் சொந்தங்களே, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.